அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, மக்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிற, மக்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிற ஒரு செய்தியை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமை என்று சொல்லிவிட்டு அதுக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டங்களில் அவர் கைது, இவர் கைது, அவர் கைதுன்னு என்ன செய்கிறாங்க, பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க. யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இவர் கைது, அவர் கைதுன்னு பேட்டி கொடுக்குற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. அந்த கைதான பிறகு என்ன செய்கிறாங்க, கைது செய்யப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நாங்கள் சிறைக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இவங்களும் கைதுன்னு போடுறாங்க. அவனு அதை தன்னை பெரிய வீரதீரமான ஒரு காரியம் செஞ்சதாக பில்டப் கொடுக்குறாங்க. உண்மையில் இந்த கைதுனா என்ன, நீங்கள் எல்லோரும் விளங்கிக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் கிறுக்கணாக்குறாங்க. போராட்டங்களில் கைதுன்னு சொன்னால் கைது கிடையாது. அது உங்களை அழைச்சிக்கிட்டு போவான். ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடத்தையோ ஒரு கல்யாண மண்டபத்தையோ பிடிச்சி வச்சுருப்பாங்க. பிடிச்சி அங்கே கொண்டே என்ன செய்வாங்க, உள்ளே கொண்டே விட்டுருவாங்க. உள்ளே உட்காந்தவொன்னே அவன் பாட்டு படிக்கிறது, கச்சேரி நடத்துறது, ஜாலியாக இருக்கிறது, அவங்க பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு ஜாலியாக என்ன செய்ய போய்கிட்டே இருக்கான். நாங்கள் 40 முறை போயிருக்கிறோம். அவனுக்குதா 40 தடவை இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு போயிருக்கிறோம். போகும்போது மக்கள் என்ன செய்வாங்க, ஜெயிலுக்கு கூட பயப்படாமல் போகிறாங்க. ஜெயிலே கிடையாது, உங்களுக்கு ஜெயிலுக்கு பஞ்சாயத்து கிடையாது. மண்டபத்தில் கொண்டு வச்சு சோத்தை மத்தியானம் ஆச்சுன்னா சோறு போடுவான். இரவில் கைது பண்ணால் சோறு போட மாட்டான். காலையில் 10 மணி 11 மணிக்கு கைது பண்ணான்னு சொன்ன போராட்டமாக இருந்தால் மத்தியான சாப்பாடு எல்லோரும் தயிர் சாதம் வாங்கி தருவான். அது பிரியாணி 2 கேட்பாங்க, பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். அப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 4 மணி 5 மணி ஆன உடனே போங்கன்றுவான். சில நேரத்தில் வேணும்னே நம்மளை மன உளைச்சலுக்காக வேண்டி சொல்லாமல் இருப்பாங்க. எப்போ விடுவீங்க, எப்போ விடுவேன்னு கைது செய்ய போகிற கேட்பாங்க. நம்மளோட ஆளுக்களை நாங்களும் போயிருக்கும்போது செய்வாங்க, எப்போ விடுவாங்க, 6 மணி ஆச்சு, 7 மணி, வேணும்னு 8 மணிக்கு விடுவாங்க சில நேரங்களில். ஆனால் கண்டிப்பாக விட்டுருவாங்க. அப்போ இது என்ன கைதா, இது இவங்களுக்கும் தெரியும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய வீரதீரமான காரியம் செஞ்சதாக பில்டப் பண்ணுறாங்க. அவர் கைது, இவர் கைது, இப்போ சிறைக்கு கூட பயப்படவில்லை. சிறையே இது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ரெக்கார்டே கிடையாது. முதல்ல மண்டபத்தில் கொண்டு போனால் ரெக்கார்டு பண்ணணும்ல. ஒரு ஆள் கைது பண்ணணுன்னு ரெக்கார்டாவது பண்ணுவாங்களான்னு பண்ண மாட்டாங்க. ரெக்கார்டு பண்ணுவதற்கு 5 நாள் வேணும். ஏன்னா சிறையில் அடைப்பதற்கு ரெக்கார்டு பண்ணுவதாக இருந்தால் ஒரு நபருக்கு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தேவைப்படும். 1000 பேருக்கு எவ்வளோ ஆகும், 1000 மணி நேரம் ஆகும். 1000 மணி நேரம்னா எத்தனைன்னு பார்த்துக்கிறங்க, எத்தனை பேரை போடணும்னு பார்த்துக்கிறங்க. அவனுடைய பேர், ஊர், வாப்பா பேர், சட்டையெல்லாம் கலட்டி மச்சம் கிச்சமெல்லாம் பார்ப்பானுவோம். இதெல்லாம் ஒரு ஆளுக்கு ரெக்கார்டு பண்ணுவதற்கு இன்னும் ஆயிரம், அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும். அதனால சிறையில் அடைக்க முடியாது. பெரிய கூட்டத்தெல்லாம் கொண்டு இவ்வளோ லிஸ்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போடுறதா இருந்தால் இன்னைக்கு கைது பண்ணுறால சிறையில் அடைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிப்பாங்க, அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இந்த கோமாளி கூத்துக்கு அரசாங்கம் ஒரு முடிவு கட்டணும். ஒன்றுமில்லாமல் போய் ஓசி செலவில் சோறுதுன்ட்டு வர்றதுக்காக வேண்டி வீர தீரம்னு பேசுகிறாங்க. அவன் பாட்டுக்கு ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கான். என்னடா இவ்வளோ தைரியம், மக்கள்லாம் நினைக்கிறாங்க, என்ன வீரம் பார்த்தீங்களா, ஜெயிலுக்கு போகிறது கூட அஞ்சாமல் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இதை கொண்டு போகிறாங்க. அதனால இந்த கைதுங்கிற வார்த்தையை போலீஸ் அரசாங்கம் சொல்லக்கூடாது. இனிமேல் வழங்க அப்புறப்படுத்தப்பட்டார்கள்னு சொல்லு. ஏன் கைதுன்னு சொல்கிற, கைதுனா கேஸ் போட்டியா, கைதுனா குறைஞ்சபட்சம் வழக்கு போடணுமா இல்லை? நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தான்னு கைது, இப்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கேஸ் போட்டால் தானே கைதுன்னு வரேன். நீதிமன்றத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. இந்த முன்னெச்சரிக்கைன்னு பிடிப்பாங்க. நாளைக்கு போராட்டம்னா இன்னைக்கு எழுதிட்டு போவாங்க. அவங்களத்தான் ஜெயிலில் கொண்டு வைப்பாங்களே தவிர போராட்டத்தில் ஈடுபடுற ஆட்களை பிடிச்சாங்கன்னு சொன்னால் மண்டபம் தான். விளங்குதா? 25-30 பேர் போராட்டத்துக்கு போனான்னு வைங்க, அப்போ ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 25 பேருக்கு ஜெயிலில் இடம் இருக்கும். 500க்கு மேலே கைது பண்ணான்னு வைங்க, ஜெயிலில் போட மாட்டாங்க. மண்டபத்தில் வச்சு சாப்பாடை கொடுத்து போயிட்டு வாங்க, சாயந்தரம் அனுப்பிடுவாங்க. இதை செஞ்சு விட்டு போயிட்டு வந்தவன்லாம் பெருமை அடித்து போகும்போது கையை காட்டு போகிறது இப்படிங்கிறது. என்ன வேனில் அள்ளிட்டு போவாங்கல்ல, அந்த வேனில் இருந்துட்டு கை காட்டுறது என்னமோ பெரிய பயங்கரமான அஞ்சாதவர்கள் மாதிரி, எதுக்கும் தயாரான மாதிரிலாம் காட்டுறாங்க. அதனால் இந்த கைதுன்னு வரக்கூடிய எல்லாமே பொய், எல்லாமே என்னது, சும்மா ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் ஜனநாயக நாட்டில் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் தான் போராட்டங்களுக்கு அனுமதி வாங்கணுங்கிறதே இருக்குது. ஜனநாயகத்துக்கு அர்த்தமே ஒன்றையும் அனுமதி வாங்கிட்டு பேசினா அதுக்கு ஜனநாயகமா? பேச்சு உரிமை இருக்குங்கிற, நான் அனுமதிச்சாத்தான் பேசணும்னா அது என்ன பேச்சு உரிமை? அப்போ மற்ற ஜனநாயக நாடுகள் சாதனைக்கு இலங்கை உள்பட போராட்டம்னா நீங்கள் வாட்டு சொல்லிட்டு செய்ய வேண்டியதான். உனக்கு போராட்ட அனுமதி மறுப்புலாம் சொல்கிறதெல்லாம் இங்கே மட்டும்தான் இருக்குது. இன்னமும் போலீஸ் ராஜ்யம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு போராட்டத்துக்கு ஒன்றையது அனுமதி கேட்கணும், நீ அனுமதி கொடுக்கணும். அனுமதி இல்லாதனால இது கைதுன்னு பண்ணணும். வந்தால் எந்த இடத்துல கூடுறானோ அங்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டு மக்களுக்கு பிரச்சனைலாம் பார்த்து அனுப்பி விட்றணும். போராட்டம்னு சொன்னால் அறிவிக்கத்தான் செய்யணுமே தவிர
பர்மிஷன் வாங்குறது என்பது எந்த ஜனநாயக நாட்டிலையும் இல்லை. அதுக்கு பேர் ஜனநாயகமும் இல்லை. உரிமைங்கிற கருத்து சுதந்திரம்ங்கிறீங்க. எங்கே சுதந்திரம்? உங்களை கேட்டு தான் பேசணும், அதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? அப்படி தான் இங்கே மட்டும் தப்பாக வச்சுருக்குறாங்க. இந்தியாவில் மாத்திரம் இந்த அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, தடையை மீறி ஆர்ப்பாட்டம், போலீஸ் பர்மிஷன் கேட்பீங்க, இல்லைன்றுவானா கைது பண்ணுவான். அதில் கூட பல வேடிக்கை இருக்குது, தெரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். முதல் வீட்டு முற்றுகைன்னு சொல்லுவாங்க. முதல் வீட்டில் போய் எவனா முற்றுகை பண்ணியிருக்கானா? பண்ண மாட்டான். முதல் வீடு முற்றுகைன்னு அறிவிப்பாங்க. அறிவிக்கிறவனுக்கும் தெரியும் நம்ம பொய் சொல்கிறோம்னு சொல்லி அரசாங்கத்துக்கும் தெரியும். அப்போ போலீஸில் கூப்பிட்டு கேட்பாங்க, எந்த இடத்துல நிற்க போகிறீங்க? முதல் வீடு முற்றுகைங்கிறது அது ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க, ஆழ்வார்பேட்டையில் இருக்க முதல் வீடு முற்றுகைங்கிறது இங்கே பர்மா பஜாரில் உடனே விட்டுருவாங்க. இங்கேருந்து முதல்ல முற்றுகை பண்ணுறாங்களாம். நீங்கள் இந்த இடத்துல அசம்பிள் ஆகிக்கிறங்க, நாங்கள் உங்களை தூக்கிட்டு போயிடுறோம். எந்த இடத்துல அசம்பிள் இதுதான் முதல் வீட்டு பொய் அம்புட்டும். முதல் வீடு முற்றுகை, அவர் வீடு முற்றுகை, கவர்னர் மாளிகை முற்றுகை வாங்க. கவர்னர் மாளிகிட்ட விடுவான உடனே இவங்களே சொல்லிடுவாங்க கவர்னர் மாளிகை முற்றுகைன்னு சொல்லி. கவர்னர் மாளிகை முற்றுகைன்னு அறிவிச்ச உடனே போலீஸ் என்ன செய்யும், தலைவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும், எந்த இடத்துல அசம்பிள் ஆகுறியான்னு. கவர்னர் மாளிகை போக முடியாது, பின்னி எடுத்துருவாங்க. கவர்னர் மாளிகை முற்றுகைன்னு சொன்னால் நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிறீங்க, நாங்களும் மக்களை ஏமாத்துறதுக்காக வர்றோம், அதனால் எந்த இடத்துல நீங்கள் நிற்க போகிறேன்னு கேட்பான். அது சில இடத்த நம்ம சொல்லுவோம், அது எங்கே தான் நிற்கணுமா. அதுக்கும் கவர்னர் மாளிகை 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே நிப்பாட்டி போட்டு கவர்னர் மாளிகை முற்றுகையை சென்றவர் கைதுன்னு பேப்பரில் போடுவாங்க. அதுவும் பிடிச்சிக்கொண்டே மண்டபத்துக்கு அனுப்பி விட்ருவான். அப்போ இந்த மண்டபத்தில் வைத்து அனுப்புறதுங்கிற ஒரு விஷயம், குறைஞ்சபட்சம் இந்த மண்டபத்தில் பிடிச்சி போகிறவங்களுக்கு சாப்பாடு ஓஞ்சல் உண்டா சொல்லு. அது சொன்னால் இந்த மாதிரி பொய் ஏமாத்துறவங்க அதிகரிக்க மாட்டாங்க. பொய்யை சும்மா கைது பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, கோர்ட்டில் வர தனியாக எடுத்து அதுக்கு போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் நடக்குது, போலீஸ் கைது பண்ணிருச்சு, அவங்களுக்கு நீதிமன்றம் வேறு தானாக எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்துக்காக வேண்டி எதுக்காண்டி ஒரு விளையாட்டுத்தனமாக போராட்டம் நடக்குதுன்னா ஒன்றுமில்லை. ஆனால் வெளியில் பார்த்தா வீரம், வெளியில் பார்த்தா பெரிய தியாகம்னு தெரியும், உள்ளுக்குள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை. வாங்கடா போவோம், நானும் போவோம் ஆளாளுக்கு என்ன செய்கிறாங்க இருக்கு, மாவட்டத்துக்கு மாவட்டம் ஊருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கோமாளி கூத்தை ஒழிப்பதாக இருந்தால் இந்த கைதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள அப்புறப்படுத்தணுமே. ஆனால் மண்டபத்து வாடகை வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் நீ தான் தரணும், தந்தா தான் வெளியான்னு போன்றணும். ஒரு போய் வரமாட்டான். சாப்பாடு காசு நீ உன் காசுலாம் சாப்பிட்டுக்கிறன்னு மண்டப வாடகை வசூல் பண்ணி டிவைட் பண்ணி கேட்போம், அது தந்து பணத்தை கட்டிட்டு வெளியே போங்கன்னு சொன்னீங்கன்னா தன்னால் இந்த மாதிரி பொய் போராட்டம் ஏமாத்திர போராட்டம் நின்று போயிடும். அதனால் இதை ஒரு வீரதீரமான ஒரு காரியத்தை போல் சித்தரிக்கிறாங்களோ புரிதலுக்காக உள்ள விஷயம், நீங்கள் விளங்கி கொள்வதற்காக இதை செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.